உங்களை பயம்படுத்திய அந்த சம்பவம் என்ன சார்? சொல்லுங்க திரு ஸ்ரீகுமரன். இது வந்துட்டு நாங்க எங்க குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 5 பேர் இருக்கோம். 19-20 வயசு இருக்கும். ஸோ நாங்க வந்து எவ்ரி இயர் நாங்க ப்ராக்டிஸ் பண்ண ஒரு விஷயம் வந்துட்டு நியூ இயர்க்கு முன்னுக்கு ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னுக்கு நாங்க என்ன வேலையா இருந்தாலும் நாங்க லீவ் போட்டுட்டு கேரள இருந்து நாங்க வந்து லூமோட்க்கு போவோம். அதிகமா நாங்க வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ஹோட்டல்ல தான் நம்ம எல்லாம் தங்குவோம். பிகாஸ் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் எல்லா விஷயத்துக்கும். முதல்ல வந்துட்டு அன்னைக்கு வந்து ஒரு எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு 5 மணி விடிய காலையில யாரும் கதவு தட்டுற சத்தம் தூரமா விளங்குற ஒரு குரல்ல மாதிரி யாரும் மலாய பாஷையில பேசி கதவு தட்டுற மாதிரி இருந்துச்சு. அப்ப நான் எந்திரிச்சு டாய்லெட்டுக்கு போற வாசி நான் வந்து அந்த கதவு தட்டுற சத்தம் விளங்கி நான் என் ஃப்ரெண்டை எழுப்பினேன், உனக்கு ஏதாச்சும் விளங்குதா அப்படின்னு. சரி எனக்கு எதுவும் விளங்கல அப்படின்னு திருப்பி படுத்துட்டாங்க. அப்ப நானும் சரி கதவு தட்டுறாங்கன்னு சொல்லி நான் கதவை திறந்து பார்த்தேன், எதுவுமே இல்லை. ஸோ திருப்பி கதவை சாத்திட்டு நாங்கெல்லாம் படுத்து விடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா ஒரு மத்தியானம் போல ஒரு 1:30 to 3 o'clock இந்த மாதிரி டைமிங்ல நாங்க வந்து ரூம்ல வந்து எல்லாம் கதை பேசிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும் போது எங்களுக்கு வந்து இந்த சாம்பிராணி வாசம், அந்த கெம்மஞ்சான் இருக்குல்ல சாம்பிராணி வாசம், அந்த மாதிரி ஒரு வாசம் அடிச்சுக்கிச்சு. ஸோ நாங்களும் திருப்பி கதவை திறந்து பார்க்கும் போது எங்களுக்கு வெளியே வந்து எந்த வாடியும் அடிக்கல, ஆனா ரூமுக்கு வந்து அந்த வாசம் அடிச்சுக்கிச்சு. அப்புறம் வந்து நாங்க ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு நாங்க நார்மலா இது பண்ணிருந்தோம், எதுவுமே இல்லை. ஸோ அதுக்காகிட்டு வந்துட்டு டின்னருக்கு வெளியாயிட்டோம். ஸோ நான் தான் கடைசியா வந்து ரூமை லாக் பண்ணிட்டு இவங்க வந்து லிஃப்ட்டுக்கு, அது வந்து ஒரு சின்ன சுரங்க பாதை மாதிரி நடந்து இப்ப லிஃப்ட்டுக்கு போனோம். அது நாங்க லிஃப்ட் எடுக்கல, நாங்க படி எடுப்போம். ஒரே ஒரு படி தான் கீழே போகுதாங்க. ஸோ நான் வந்துட்டு இறங்கி வந்த கையோட அந்த காரிடார் வந்து கொஞ்சம் இருட்டா இருந்துச்சு. அந்த ஒரு படிக்கிட்ட தான் கொஞ்சம் அந்த ஒரு லைட், ஃப்ளோரசன்ட் லைட் இருந்துச்சு. ஸோ நான் வந்து நடந்து வந்த கையோட யாரும் எனக்கு என்னமோ பின்னாடி என்னமோ நிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் நினைச்சேன் சம்டைம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நாங்க விளையாண்டுக்குவோம், ஒளிஞ்சு விளையாண்டுக்குவோம், இந்த மாதிரி விஷயம் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க நடந்து போயிட்டாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஸ்டெப்ஸ் விளங்குது கீழே, அவங்க இறங்கி போயிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், நான் வந்து இதார்த்தமா நான் ஜஸ்ட் திரும்பி பார்த்தேன். அது ஒரு கார்னர் மாதிரி இருக்கும். அந்த படிக்கிட்ட இறங்கும் போது ஒரு உருவம் எனக்கு வந்து இது அவ்வளவு கிளியரா தெரியல, ஒரு புகை மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அந்த ஒரு பர்டிகுலர் உருவம் வந்து நீட்டா முடி வச்சு கீழே பார்த்துட்டு இருக்கு. ஸோ நான் வந்துட்டு வேகமா ஓடி போயிட்டு நான் கீழே இறங்கிட்டேன். யாருக்கிட்டையும் அந்த விஷயத்த சொல்லல. நாங்க எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு வந்த கையோட ரூமுக்கு திருப்பி வந்த கையோட அந்த கதையை சொன்னேன். அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஆரம்பிச்ச விஷயம் தான் அது. நாங்க வந்து கதை பேசிட்டு பாட்டெல்லாம் போட்டுட்டு கதை பேசிட்டு இருக்கும் போது பக்கத்து ரூம்ல வந்து பிள்ளைங்க வந்து குதிச்சு விளையாடுற சத்தம், அப்புறம் மலே மியூசிக் சத்தம், பழைய காலத்து மலாய் பாட்டுங்க ஓடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்க என்ன பண்ணோம், ரிசப்ஷன்ல வேலை செய்யறவங்க தமிழவங்க அந்த இந்தியன் காய் ஃபோன் பண்ணி கேட்டோம், எங்க பக்கத்து ரூம்ல வந்து யாராச்சும் வந்திருக்காங்களா, பிள்ளைங்களா சத்தம் விளங்குது, அதுவும் விடிகால 2 மணிக்கு. இல்லையா யாரும் இல்ல, பக்கத்து ரூம்ல யாரும் இல்ல, ரூம் காசம் உங்க ஃப்ளோர்ல வந்து 2 ரூம் தான் ஆக்கிபாயிட்டு மற்றதெல்லாம் எம்டி அப்படின்னு. சரி ஓகே எம்டி. ஆனா எங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் அந்த சவுண்ட் விளங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாங்களும் விட்டுட்டோம். ஃபர்ஸ்ட் டே விட்டுட்டோம். அப்புறம் செகண்ட் டே மறுபடியும் எங்களுக்கு மத்தியானம் கிட்டத்தட்ட அதே டைம்ல வந்துட்டு எங்களுக்கு இந்த நாசரமா வாசம், இந்த மாதிரி விஷயம் வந்து வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இடத்துல வந்து எந்த கடையும் இல்லை, கொஞ்சம் தூரமா நடந்து போகணும். அதையும் நாங்க இக்னோர் பண்ணோம். அப்புறம் மறுபடியும் என்னாச்சு, நாங்க 4 பேர் இறங்கி போயிட்டாங்க. கீழே போயிட்டு கடை கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண போனாங்க. இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து தான் பாத்ரூம் உள்ளுக்கு குளிச்சுட்டு இருந்தாங்க. பாத்ரூம்ல உள்ள லைட் வந்து அணைஞ்சிருச்சு. அப்புறம் இவங்க போயிட்டு வெளியே தட்டி ஸ்விட்ச் திருப்பி தட்டுறாங்க, லைட் ஓகே. அப்புறம் ஷவர் வந்து திடீர்னு வேகமா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அவங்க வந்து குளிச்சு முடிச்சுட்டு ஷவர் அடைச்சிட்டு வெளியே போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும்போது மறுபடியும் ஷவர் ஆன் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துருந்துச்சு. நாங்கள் சொன்னோம் மேபி தண்ணி ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்னு. ஸோ நாங்கள்லாம் கொஞ்சம் மத்தியானம் முடிஞ்சு வந்து நாங்கள் வந்து அன்னைக்கு வந்து படுத்துட்டோம். ரூமில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் தான் நாங்கள் பங்கோ ஐலண்டுக்கு போக வேண்டியது. ஸோ அது திருப்பியும் அன்னைக்கு நைட்டு இதே மாதிரி சம்பவம் தான் நடக்க ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா நாங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் சாப்பிட்றதுக்கு இறங்கி போயிட்டு இருந்தோம். என்னோட ஃப்ரெண்டு வந்து 2 பேர் வந்து யாரும் வந்து பின்னாடி வந்து அவங்க இன்னொருத்தவங்க கொஞ்சம் நீட்டு முடி வச்சிருந்தாங்க, யாரும் வந்து முடியை இழுத்த மாதிரி இருந்துச்சு பின்னாடி. அப்புறம் இன்னொருத்தவங்க யாரும் வந்து காலை வச்சு தடுக்கி ஒரு பர்சன் தடுக்கி விட்டு காலை விளையாடுவாங்க அந்த மாதிரி. ஸோ திருப்பியும் எங்களுக்கு அந்த மாதிரி சத்தங்கள் விளங்குனுச்சு. ஸோ
கொஞ்சம் அன்னைக்கு நைட் வந்து கொஞ்சம் உஷாராயிட்டோம், கொஞ்சம் அந்த பயம் வர ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு நைட் பூரா நாங்க வந்து ஒழுங்கா தூங்கல. அப்புறம் மறுநாள் வந்து ஒரு மாச்சி வந்து ரூம் சர்வீஸ் கிளீன் பண்ணிக்கினாங்க எல்லாம் ரூமும். அவங்களை மீட் பண்ணக்கே நான் கேட்டேன், "Makcik nak tanya sikit, bilik sebelah tu ada orang tinggal ke?" Apa macam saya tak ada, dia dah lama bilik tu kunci, tak ada orang tinggal bilik tu. Oh ya ke அப்படினு. Kenapa ya? எங்க ரூம் க்ளீன் பண்ணும்போது எல்லாரும் இறங்கி போயிட்டாங்க கீழே, பிகாஸ் அவங்களுக்கு டைம் கொடுக்கிறதுக்கு ரூம் க்ளீன் பண்ணதுக்கு. ஸோ அந்த மச்சி வந்து கூப்பிட்டு, "Adik kejap ya" அப்படின்னு. Bila balik kita இன்னும் lagi kita akan tinggal lagi 2-3 hari அப்படின்னு. Because நாங்கள் போனது வந்து ஒரு 5 daysக்கு. Ya ke, tak cari hotel lain ke ni கேட்டாங்க. I said tak, pergi Pangkor naik ferry, lepas tu balik sini, balik tinggal kat Lumut. Because nak pergi Setiawan nanti nak jumpa kawan. So nervasi அவங்க சொன்னாங்க, "Oh ya ke" அப்படின்னு. அவங்க கொஞ்சம் மூஞ்சி மாறியா கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாற ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, "Makcik cakap lah anak சொன்னாங்க, makcik cakap baik cari hotel lain." Saya kenapa apa கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, "Adik datang sini sekejap." தனியா கூட்டிட்டு போனாங்க அது கீழே அந்த ஒரு இடம். சார் அப்படியே லைன்ல இருங்க. பாட்டுக்கு பிறகு உங்களுடைய லுமுட் ட்ரிப்ல வேற இன்னும் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 034913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. திரு ஸ்ரீகுமரன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட லுமுட்க்கு போயிருக்கிறாரு. அந்த ஹோட்டலில் பல அமானுஷமான விஷயத்தை இவங்கெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ராத்திரியில் தூங்கிட்டு இருக்கும் பொழுது யாரோ கதவை தட்டுற சத்தம், மலாய் பாஷையில் பேசி கதவை தட்டுறாங்க. கதவை திறந்து பார்த்தா யாரையும் காணோம். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சாப்பிடலான்னு வெளியே போகிறாங்க. காரிடோரில் ஒரு உருவம் வெள்ளை கலரில் கொஞ்சம் ஸ்மோக்கியாக இருக்குது பார்க்குறதுக்கு, நீண்ட கூந்தல். அந்த உருவம் கீழே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்து இவங்க பயந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பட்ட பகலில் சாம்பிராணி வாசம், அதோடு நாசிலமா 2 சாப்பாடு வாசம். சுற்றி பார்த்தா வேறு ரெஸ்டாரண்ட்ஸ் கிடையாது. அந்த ஃப்ளோரில் இவங்க ரூமை தவிர்த்து வேறு எந்த ரூம்லேயும் ஆள் கிடையாது. ஸோ எங்கேருந்து வாசம் வருது அப்படின்றதும் புரியல. ராத்திரி நேரத்தில் வந்து பக்கத்து ரூமில் பசங்க ஓடி ஆடி விளையாடுற சத்தம், மலே மியூசிக் சாங்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் எங்கேருந்து சத்தம் வருதுன்னு புரியல. ஏன்னாக்கா அந்த ஃப்ளோரில் வேறு யாரும் இல்லை இவங்களை தவிர்த்து. இந்த மாதிரி பல விஷயங்கள், பல டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சொல்லுங்கள் திரு குமரன், என்ன ஆச்சு? அந்த மச்சி வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த பக்கத்து ரூம்ல வந்துட்டு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னுக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலி வந்து தங்கினாங்க. 3 பிள்ளைங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க வந்து முத நாள் வந்து தங்கின கையோட முத நாள் வெளியான கையோட தான் திருப்பி உள்ளுக்கு போனவங்க திருப்பி வரவே இல்லை வெளியே அப்படின்னு. உள்ள போனவங்க எங்க போனாங்க? அந்த திருப்பி வெளியே போயிட்டு சாப்பாடுலாம் வாங்கிட்டு ரூம் உள்ளுக்கு போனவங்க திருப்பி வெளியே வரல. திருப்பி வெளியே வரலன்னா அப்போ மச்சி mereka tak keluar daripada bilik tu அப்படின்னு, mereka satu keluarga bunuh diri அப்படின்னு. எனக்கு அப்படி கொஞ்ச நேரத்துல எனக்கு அப்படி இல்லைனாச்சு இருக்குது வேற. அது மாதிரி satu keluarga, dia punya suami isteri dengan 3 anak dengan இன்னொரு வயசானவங்க. அந்த ரூம்ல வந்து 6 பேர் வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு. எப்படி தற்கொலை பண்ணிட்டாங்க? கேஸ் நீ அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாமே வந்து பாய்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணிருக்காங்க, பாய்சன் சாப்பிட்டு இறந்துருக்காங்க. அந்த வயசானவங்க வந்து நாக்காளியில உட்காந்து வசி இறந்துட்டாங்க. துணி கழுத்துல கட்டி அந்த மாதிரி இறந்துருக்காங்க. ஸோ அதுதான் அந்த வயசான மாச்சி சொன்னாங்க இந்த மாதிரி. ஸோ biasanya tingkat 3 ni banyakkan bilik tak ada orang akan ambil pasal banyak kacau அப்படின்னு. ஸோ நீங்க கிளம்பி போயிருங்க. பிகாஸ் இதுக்கு முன்னுக்கு வந்து தங்கினவங்க சில பேர் வந்து அடிபட்டிருக்காங்க, ரத்தம். அப்புறம் சில பேர் வந்து சுப தெரிஞ்சும் dari tingkap அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அது வந்து தூண்டி விடுமா நம்மள வந்து அந்த மாதிரி செய்யறதுக்கு. ஸோ
So makcik dia kata apa sebab mereka semua bunuh diri. Itu makcik tak tahu, tapi masalah keluarga, masalah hutang ke, saya tak tahu apa masalah, tapi satu keluarga telah bunuh diri dalam bilik tu. அதுக்கு முன்னுக்கு நாங்கள் அந்த ஹோட்டலுக்கு வரும்போது எங்களுக்கு இதெல்லாம் தெரியல. பிகாஸ் நாங்கள் வந்துட்டு வேற மாடியில் தங்கணும். நாங்கள் எப்பவுமே 4ஆம் மாடி இல்லை 2வது மாடி அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அந்த 3வது மாடி, பிகாஸ் அந்த 3வது மாடி தான் எம்டியாக இருந்துச்சு. எங்களுக்கு ஸ்ட்ரைக் பண்ணல ஏன் அந்த 3வது மாடி அத்தனை ரூம் எம்டியாக இருக்குன்னு. எங்களுக்கு அந்த காரிடோர்லாம் இருட்டாக தான் இருக்கும். ஸோ அதோடு நாங்கள் வந்து அந்த ஹோட்டலை திரும்பி பார்க்குறதும் இல்லை, அந்த ஹோட்டலுக்கு போகிறதும் இல்லை. பட் நிறைய அமானுஷமான விஷயங்கள் அந்த ஹோட்டலை சுற்றி நிறைய நடந்திருக்கு. நாங்கள் எல்லாரும் கவனிச்ச ஒரு விஷயம், அந்த வாடை, அந்த ஒரு மாதிரி ரத்த வாடை, அது வந்து இருந்துச்சு காரிடோர்லையும் சரி எல்லாத்துலையும் சரி அந்த மாதிரி வாடை இருந்துச்சு. அண்ட் நாங்கள் கவனிச்ச ஒரு விஷயம் வந்துட்டு, நானும் என் ஃப்ரெண்டும் கதவு திறந்து வெளியே போகும்போது அந்த ரூம் கதவுலேருந்து என்னமோ லைட் ரொம்ப டிம்மாக உள்ளுக்கு லைட் எரியுற மாதிரி இருந்துச்சு. அந்த கதவு வழியா அந்த சாம்பிராணி புகை வெளியே வர மாதிரி அந்த இப்போ வந்து ஒரு ஐஸ் ஃப்ரிட்ஜ் நம்ம திறந்து அந்த ஒரு மாதிரி அந்த மாய்ஸ் போவோம்ல வெளியே, அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் எங்களுக்கு கிளியரா விளங்குனது வந்து பிள்ளைங்க குதிச்சு விளையாடுற சத்தம், அது ஒண்டி தான் எங்களுக்கு விளங்குனுச்சு. அப்புறம் ஆளுங்க 2 பேர் வந்து இப்போ லோ டோன்ல பேசுற மாதிரி, அது ஒண்டி தான் விளங்குனுச்சு. தவிர எங்களுக்கு மற்ற விஷயம் அந்த டிஸ்டர்பன்ஸ்னு சொன்னா இதுதான். நாக்காளியை இழுத்து விடுறது, அப்புறம் மூஞ்சில அரையிறது, பிளாங்கெட்டை, எனக்கு வந்து பிளாங்கெட்டை இழுக்கிறது, இதுதான் எங்களுக்கு அனுபவம் இருந்துச்சு அங்க. வந்துட்டு அது வாங்கினது எங்களோட 2 ஃப்ரெண்டு. அவங்க 2 பேரும் நிறைய வாய் பேசுவாங்க. கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணது உங்க 2 பேர் தான். அவங்க 2 பேர் வர விழுந்துச்சு. பேசியான்னு வாயிலே தட்டிருச்சு போல. ஆமா, எனக்கு வந்து அந்த பிளாங்கெட்டை பலத்தர பிளாங்கெட்டை இழுத்து விட்டு அதுதான் எனக்கு நடந்துச்சு. அப்புறம் சாப்பாடு காணா போனுச்சு. நான் நிறைய அந்த ட்விஸ்டீஸ்லாம் வாங்கி வைப்பேன். ட்விஸ்டீஸ் பேக்கெட்லாம் பிரிஞ்சு கிடக்கும். அதனாலே எங்களுக்குள்ள சண்டை வரும். நான் வாங்கி வச்சேன், நீ ஏன் சாப்பிட்டேன், நான் சாப்பிடலையா, நீ, அதெல்லாம் எல்லாம் பிரிஞ்சு எல்லாம் செதறி கிடக்கும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரிப் தான் ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஸோ அதோடு நாங்கள் வந்து அந்த ஹோட்டலுக்கு ஒரு பெரிய கும்பிடு நாங்கள் வந்து அந்த ஓனர்கிட்டே சொல்லிட்டு போனோம். எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. என் வாழ்க்கையில் அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ஒரு காட்சி, அந்த மாதிரி ஒரு உருவத்தை நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் சொல்லியிருக்கேன் இக்காது இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் வெறும் மைண்ட் கேம் ஒண்டி தான் அப்படின்னு. ஆனால் அந்த ரூம்புக்கு போகிறவங்க இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போய் தாங்கினாங்கன்னா 2 பேருக்குள்ள நல்லா வருவாங்களா, ஆனால் 2 பேருக்குள்ள சண்டை வருமா அன்டில் அந்த இன்னொரு பர்சன் மென்டலியாக அவுட் ஆகி லைக் தற்கொலை பண்ண போகிற மாதிரி அந்த மாதிரி இதுக்கான ஜீவோ கொடுக்குமா. அந்த மாதிரி சொன்னால் சப்பு datang tingkat 3 ni walaupun dia datang gembira, dia akan balik dengan tekanan jiwa sampai nak bunuh diri. Atau because அங்கே வந்த ஒரு கப்பல் சொல்லிக்கிட்டாங்க இந்த மாதிரி கையை வெட்டிக்கிட்டாங்க நாடியை. அவங்க நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணிட்டாங்களாம், அந்த பொம்மை அந்த ப்ரேயர்ஸ்லாம் பண்ணிட்டாங்களா, அந்த சோல் அடங்க மாட்டேங்கிறான். ஸோ அதுதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரி சொன்னா நீ இன்னைக்கே நீ செக் அவுட் பண்ணிட்டு நீ வேற ஹோட்டல் தேடி போயிடு. kalau kamu tak pergi salah satu daripada kamu akan meninggalன்னு சொல்லிட்டா அவ. அதாண்ட எடுத்திருப்பீங்களா ஒரு ஓட்டத்தை? நான் கேட்ட நான் டைரக்டா அப்ப ஹெட்ஃபோன் எதுவுமே இல்லை எங்க கையில. நான் டைரக்டா கூப்பிட்டு சொன்னேன், இப்பயே பேக்கை பேக் பண்ணு, சீப்பான லாட்ஜ் ஹோட்டல்ல இருந்து கூட தங்கிடலாம் நம்ம. அப்ப நாங்க நின்று பேசும்போது கூட அந்த மச்சியை எதுவுமே பண்ணாது அது. பிகாஸ் அவங்க கட்டு வச்சிருக்காங்க. அவங்க சொன்னா சையாடு buat sesuatu dan simpan, so dia tak boleh buat apa-apa dengan dekat saya அப்படின்னு நம்ம கிட்ட அந்த கதை சொல்லும் போது அவங்க இங்க சொல்லிட்டு இருக்காங்க. பின்னாடி கூட்டுமாறு உழுவுது கீழே, அந்த பானை உருண்டு கீழே உழுவுது. ஸோ அவங்க tengok dia marah saya cerita kat you அப்படியா. திருப்பி அந்த ஹோட்டலுக்கு போற பிளான் இருக்கா? கிடையாது. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம் அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.